ஹலோ காய்ஸ், உங்களில் ஒருத்தி. வரமாய் கிடைத்த சாபம் நீயடா அப்படின்ற ஒரு நெடுந்தொடர் உங்களுக்காக நான் ஒரு லவ் ஸ்டோரியை போட போகிறேன். எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இல்லாமல் என்னோட சொந்த வாய்ஸில் இந்த நெடுந்தொடரை நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். அதிகாலை 5 மணி. பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணவறைகள் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான கல்யாண மண்டபத்தில் 3 மணமகன்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் இருவர்களுக்கும் 3 மணமகள்களையும் அழைத்து வந்து அமர வைத்தனர்கள். ஊரும் உறவும் சுற்றாரும் நட்பும் அனைவரும் சேர்ந்திருந்த அந்த திருமண மண்டபம் முழுவதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக நிறைந்திருந்தது. பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்க, குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்க, இளசுகள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருக்க, மங்கள வாத்தியங்களும் முழங்க கொண்டிருந்தது. மிகப்பெரிய திருவிழா போல் மணமகள்களும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த மணமகள்களின் அப்பா வேலாயுதம் மிகப்பெரிய தொழிலதிபர். அம்மா வசந்தி. மூத்த மகனின் பெயர் கல்யாண், 2ஆம் மகனின் பெயர் வருண், 3ஆம் மகனின் பெயர் பிரவீன். இவர்கள் மூவரும் தனித்தனி வியாபாரத்தில் சிறந்து விளங்கினர். 3 மகள்கள். மூத்த மகள் கங்கா, 2ஆம் மகள் யமுனா, 3ஆம் மகள் காவேரி. இவர்கள் மூன்று பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 2 மகன்களுக்கும் இயல்பாகவே அனைவரிடமும் பேசி பழகும் குணம், இயல்பாகவே ஜாலியான கேரக்டர்கள் உண்டு. ஆனால் கல்யாண் அப்படிப்பட்டவன் அல்ல. யாரிடமும் பேச மாட்டான். ஒரு ஹிட்லரை போல இருப்பவன். எந்த பெண்ணிடமும் அவன் பேசியதும் இல்லை. அதே சமயம் எந்த பெண்ணிடமும் அவன் நெருங்கியதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருவனுக்கு திருமணம் செய்து வைக்க எத்தனையோ முறை வேலாயுதம் வசந்தி பல பெண்களை பார்த்தும் கல்யாண் திருமணத்திற்கு சம்மதிக்கவே இல்லை. இப்பொழுது காவேரியை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்ற எண்ணம் இருவருக்கும் வர, அவர்கள் வீட்டிலும் பேசி முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் முடித்தனர். காவேரி வெறும் +2 பரீட்சை எழுதி முடித்திருந்தாள். நீட் தேர்விலும் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தாள். படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவளை திருமணத்திற்கு பிறகு படிக்க வைக்கிறோம் என்று சொல்லிதான் மூத்த 2 மகள்களையும் கல்யாணம் ஒரே வீட்டில் நடக்கும் போதும் இளைய மகள்களை கேட்டபோது வேண்டாம் என்று சொல்ல முடியாத காரணத்தினால் இளைய மகளுக்கு மூத்த மகனுக்கும் கல்யாணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். இவர்கள் இருவருக்கும் 14 வயது வித்தியாசம் இருந்தது. ஆனால் கல்யாணுக்கு அந்த விஷயம் தெரியாது. திருமண பத்திரிகை அச்சிட்டு வீட்டுக்கு வரும்போதுதான் அந்த பத்திரிகையை எடுத்து பார்த்த கல்யாணுக்கு ஆச்சரியம் இருந்தது. அதில் தன் தம்பி இருவரின் பெயரோடு சேர்ந்து தன்னுடைய பெயரும் கல்யாண் வெர்சஸ் காவேரி என்று அச்சிடப்பட்டிருக்கிறது. அதிர்ந்தார்.